ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு 10 days டைம் இருந்துச்சுன்னா 9th day நைட் தான் நம்ம பண்ணவே ஆரம்பிப்போம். ஏன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பார்க்கின்சன்ஸ் லான்னு ஒரு லா இருக்குது. அந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான டெட்லைனை நம்ம குறைச்சோம் வச்சுக்கோங்களேன், குயிக்காக பண்ணி முடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டைம் நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா 3-4 monthஸாக பொறுமையாக விட்டுட்டேன். நான் காசு கொடுத்தாச்சு, பட் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைன்னு சொல்லும்போது வித்தின் 1 weekக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை பண்ணணுன்ற டெட்லைன் வந்துச்சு. அந்த 1 week வந்து அப்புறம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக 2 daysல முடிக்க சொன்னாங்க, தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 1 hourல முடிக்கணுன்ற மாதிரி ஒரு டெட்லைன் வரும்போது லிட்ரலாக சொல்கிறேன், 3 மாதம் 1 வாரம் 2 வாரம் பண்ணாதெல்லாம் வித்தின் அந்த 1 hourல குயிக்காக பண்ணி முடித்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெட்லைன் குறைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்சன் வந்து நல்லா ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் லா. இந்த லாவை நான் வந்து என்னோட கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட எம்ப்ளாயிஸோட ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் உங்களோட எம்ப்ளாயிஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண. இஃப் யூ ஆர் கோயிங் டு ரெடியூஸ் த டைம், டெட்லைன் நீங்கள் குறைச்சிங்க வச்சுக்கோங்களேன், எஃபிஷியன்சி வில் இன்க்ரீஸ் அ லாட். டெட்லைன் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். டெட்லைன் இல்லாத எல்லாமே ஒர்க் ஆகாது. ஒரு கோல் வித்தவுட் டெட்லைன் இஸ் ஜஸ்ட் அ ட்ரீம்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் உங்கள் ஒர்க்கில் எல்லாத்துலேயும் சரி ஒரு டெட்லைனோட, அதுவும் குறைஞ்ச டெட்லைனோட ஒர்க் பண்ணிங்கன்னா 100% நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. செட்டிங் எ டைட் டெட்லைன் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இஸ் கால்ட் அஸ் பார்க்கின்சன்ஸ் லா. ஒன்றையே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் மேக் மோர் கான்டென்ட் லைக் திஸ்.